पंढरीनाथ महाराज की जय। वनमाली गीशारंगी शंखी चक्री चनंद की श्रीमान नारायण विष्णुर्वासुदेवो विरक्षतु। நம்முடைய பாரத தேசத்தில் பலவிதமான க்ஷேத்திரங்கள், அதுவும் நார்த் இந்தியா முழுக்க பக்திக்கு பிரேமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. பிருந்தாவனம், பஞ்சத்வாரகை முதலிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் போனால் பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக நம்முடைய கோவிந்தபுரத்தில் பாண்டுரங்கனுக்கு கார்த்தால 7 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பிரபோதனத்தில் ஆரம்பித்து ராத்திரி 9:30 மணி சயனோத்சவம், டோலோத்சவம், பள்ளியறைக்கு எழுந்தருளுவது, அது வரையில் பலவிதமான சேவைகளும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தட்சிண தேசத்தில் பூர்ணமான ஒரு சேவையை பார்க்கணும்னா நம்ம கோவிந்தபுரத்தில் தான் பார்க்க முடியும். நார்த் இந்தியாவில் இருக்கிறது போல ஆகம ரீதியாக பூஜைகளோ அனுஷ்டானங்களோ இந்த திருவாராதனங்களோ க்ஷேத்திரங்களில் நிறையா நடக்கும். நான் சொல்கிற விஷயம் பக்தி பிரேமையோடு கூட செய்யக்கூடிய சேவைகளை நார்த் இந்தியா, மகாராஷ்டிரா, பஞ்சத்வாரகை முதலிய க்ஷேத்திரங்கள் போல ஒரு இடத்துல பார்க்கணும்னா நம்ம கோவிந்தபுரத்தில் தான் பார்க்க முடியும். இங்கே நடக்கிற இந்த சேவா பத்ததி பல கோவில்களை, பல க்ஷேத்திரங்களை பார்த்து ஏற்படுத்தினது. இப்போ கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி பிரபோதனம்ங்கிறது சுவாமி சந்நிதியில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பள்ளியறையில் உண்டு. பள்ளியறையில் 24வது அஷ்டபதி பாடி சுவாமிக்கு பாத்தியங்கள்லாம் கொடுத்து, தீர்த்தங்கள்லாம் கொடுத்து, நிவேதனம் பண்ணி, காஃபி தான் நிவேதனம் கார்த்தால, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சந்நிதிக்கு வரும். இது பப்ளிக்கெல்லாம் உள்ள அனுமதிக்கிறது. அங்கே நடக்கிற கார்த்தால உள்ள அந்த பிரபோதனம் இருக்கு, அநேகமாக பண்டரிபுரம் மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் பூஜையும் பண்டரிபுரத்தில் இந்த பாண்டுரங்கனுக்கு எப்படி அந்த நிவேதன கல்பமும் அதே மாதிரி அளவும் அந்த பதார்த்தங்கள் அதே மாதிரி இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு சந்நிதி திறக்கும் பொழுது ஒரு நிவேதன ஸ்நாக்ஸ், அதுவும் காஃபியும் உண்டு. இது கூட சாயங்காலம் 4 மணிக்கு பண்டரிபுரத்தில் உண்டு சுவாமி. அப்புறம் 6:30 மணிக்கு ஒரு கட்டிய வச்சனங்கள்லாம் ஜெயா விஜய் பவா, இந்த நமோ நமஹா இதெல்லாம் சொல்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம பாண்டுரங்கனுக்கு மாத்திரம். வேறு எந்த கோவில்லையும் இப்படி ஒரு பூஜைக்கு முன்னாடி உள்ள ஒரு கம்பீரமான ஒரு உபச்சாரம் பாரத தேசத்திலேயே நம்ம சுவாமிக்கு உண்டிதான். அதை முடிச்சுண்டு உடனே விட்டல பாண்டுரங்கா ஒரு 5 நிமிஷம் நாமாவளி இருக்கு. இது பிருந்தாவனத்தில் இஸ்கானில் கிருஷ்ணன் கோவிலில் அதுபோல் தீபாராதனைக்கு முன்னாடி சங்கீர்த்தனை பண்ணுறாங்க. அவள் ரொம்ப விஸ்தாரமாக பண்ணுறாங்க.
அதை பார்த்துட்டு தான் இங்கே நாம் அதே மாதிரி ஏற்பாடு. ராத்திரி பள்ளி அறைக்கு எழுந்தருளுவது பண்டரிபுரத்தில் அப்படிதான். பண்டரிபுரத்தில் இதே மாதிரி வஸ்திரம் போட்டு சுவாமியை மூலஸ்தானத்திலேருந்து பாவனையாக எழுந்தருளை செய்து அங்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிவேதனம் பண்ணுவாள், பால் நிவேதனம் பண்ணுவாள். இது அங்கே ஒரு சுருக்கமாக இருக்கும் பண்டரிபுரத்தில். இங்கே நாம் அதை ஒரு பேஸாக வச்சுட்டு அந்த கம்பீரமாக உபச்சாரங்களோடு கூட இங்கே நாம் கோவிந்தபுரத்தில் பண்ணுறோம். இதுவும் இதுபோல் நீங்கள் பாரத தேசத்தில் வேறு எந்த க்ஷேத்திரத்திலையும் இப்படி பார்க்க முடியாது. நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே என்ன விஷயம் புதுசாக என்ன இருக்கோ அதை நம்ம பாண்டவங்களுக்கு பண்ணணும்னு விரும்புவேன். அப்படி விரும்பி தான் ஆசைப்பட்டு தான் இப்போ நடக்கிற பூஜா விதானம், இந்த சிஸ்டம். அதில் இப்போ சனிக்கிழமை 2 நாள் முன்னாடி சனிக்கிழமை 7ஆம் தேதி ஜூன் 7 சனிக்கிழமை விடிகார்த்தால் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ஹரித்வார் போயிட்டு ஹரித்வாரில் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் ஹரித்வார்லேருந்து கிளம்பி சாயங்காலம் ஜோஷிமட்டு போயிட்டு ராத்திரி ஜோஷிமட்டில் தங்கி, ஜோஷிமட்டுங்கிறது தான் ஜோதிர்மட்டம், ஆச்சாரிய ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியானால் ஏற்படுத்தப்பட்ட பீடம். நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த ஜோதிர்மட பீடாதிபதிகளில் ஒருத்தர் தான் ஞானானந்த சுவாமிகள். அந்த ஜோஷிமட்டில் தங்கி அடுத்த நாள் கார்த்தால ஸ்நானம் பண்ணி ஒரு நரசிம்மர சந்நிதி, திவ்ய தேசம், அந்த நரசிம்மர சந்நிதியிலே தான் தங்கியிருந்தேன். கார்த்தால நரசிம்மர தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பத்ரிநாத் போயிட்டு கார்த்தால பத்ரிகாசிரமம் தரிசனம் பண்ணி இந்தான தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஒரே கூட்டம். மே ஜூன்னு அசாத்திய கூட்டம். சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது சேவை இருக்கான்னு நமக்கு அரேஞ்ச் பண்ணவர்கிட்ட கேட்டேன். ஒரு சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் இருக்குது, அதில் சேர்ந்துக்கலாம்னு. அதுக்கு என்ன சார்ஜ் உண்டுன்னு ஒரு 5 பேர் பேருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா வரையில் பணம் வாங்கினேன். அதனுடைய சொரூபம் தெரியாது எங்களுக்கு. அவள் சொன்ன உடனே அதுக்கு பணத்தை கட்டிட்டோம். சாயங்காலம் சரியாக 5:30 மணிக்கு சந்நிதிக்கு போயிட்டோம். அங்கே போனப்புறம்தான் புரிஞ்சது. அவள் எங்ககிட்டேருந்து பணம் வாங்கிக்கும் பொழுதே கோத்திரம், நாம நட்சத்திரம் எல்லாமே கேட்டுட்டேன். எத்தனை பேர் உள்ளே போகிறோமோ அத்தனை பேருக்கு பணம் உண்டு, அத்தனை பேருக்கு நாம நட்சத்திரம் குறிச்சுட்டேன். இந்த சேவைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு உள்ளே வந்த உடனே பத்ரிநாத்தில் எல்லா கதவையும் அடைச்சிட்டோம். நாங்கள் ஒரு 100 பேர் தான். இந்த 100 பேர் பணம் கட்டியிருக்கோம். அங்கே இருக்கிற பிரதான பூஜகர் சுவாமி பக்கத்தில் உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ண போகிறார். மைக்கில் பேசிகிட்டே இருப்பார். இப்போ கோஸ்வாமி, அந்த கோவில் கோஸ்வாமி, அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட பெருமையை சொல்லிவிட்டு இதில் யாரெல்லாம் பணம் கட்டினாலோ எல்லாருடைய பேர்
நாம நட்சத்திரத்தை மைக்கில் சுவாமி சந்நிதியில் சொல்கிறார். இப்போ அர்ச்சனைங்கிறது அதான். உடனே சொல்லி முடிச்சுட்டு சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கிறார். பக்தாள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறா. இதில் நாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 100 பேர் இருந்தோம். இந்த 100 பேரில் நாங்கள் 5 பேர். இந்த சஹஸ்ரநாமம் எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்த்தேன். ஒருத்தர் தான் சொன்ன. இந்த 100 பேரில் வந்திருக்கிறவாளில் ஒருத்தர் சொன்னால் நாங்கள் 5 பேர் சொன்னோம். நம்ம தமிழ்நாட்டோட பெருமை என்னன்னா, இது மாதிரி 100 பேர் இருந்தால் 50 பேர் சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். நம்ம கல்ச்சர் தமிழ்நாட்டிலேயே குடும்பத்துக்கு குடும்பம் சாயங்கால வேளையில் சஹஸ்ரநாமம் சொல்கிறது, குழந்தைகளுக்கு சஹஸ்ரநாமம் சொல்லி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம். அதை நான் எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்த்தேன். ஒருத்தர் கூட சொல்லலை. ஒருத்தர் மாத்திரம் சொன்னார். அவர் திருமணம்லாம் தின்றிருந்தார். அதனால் அவர் நம்ம பக்கத்துக்காரராக இருப்பாரோன்னு நினச்சேன். இந்த சஹஸ்ரநாமம் முடிஞ்சு பிரசாதம் கையில் கொடுத்துரும். இது அந்த சேவைக்கு சுவாமி சந்நிதியில் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு பணம் கட்டினவாளை தவிர வேறு யாரையுமே அனுமதிக்கிறது. சஹஸ்ரநாமம் போது அந்த அர்ச்சகர் துளசி அர்ச்சனை பண்ணுறார். அதை பார்த்த உடனே அங்கே சந்நிதியிலேயே தோணின விஷயம், இது மாதிரி சஹஸ்ரநாம சேவைன்னு நம்ம பாண்டுரங்கனுக்கு ஆரம்பிக்கணும். இல்லை எல்லா பக்தாலும் கலந்துக்கணும். இப்போ சாயங்கால வேளையில் எத்தனை பேர் வர அவளுக்கு தெரியாதுன்னு. இது அங்கே ஒருத்தருக்கு இப்போ 800 ரூபா கிட்டத்தட்ட வச்சான். இப்போ நமக்கு பணம் விஷயம் இல்லை, அதனுடைய இன்வால்மெண்ட்டு அதுதான் முக்கியம். ஒரு 500 ரூபா பணம் வச்சுருக்கு. இதில் எல்லோரும் கலந்துக்கணும். இதில் யார் நாம நட்சத்திரம் பேர் கொடுக்குறாளோ அவள் மாத்திரம்தான் உள்ள. இந்த அரை மணி நேரம் பாண்டுரங்கன் சந்நிதியில் அவள் உட்காண்டிருக்கு. சஹஸ்ரநாமம் முடிஞ்ச உடனே அப்போ உடனேவே கையில் பிரசாதம் கொடுத்துரு. இப்படி ஒரு சேவையை ஆரம்பிக்கணும்னு அங்கேயே தோணினது. பத்ரிநாத்லேயே தோணினது. அது இன்றைக்கி புதன்கிழமை பௌர்ணமி. அதனால் இன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து நடக்கிறது. நீங்கள் என்னைக்கு வரையலோ பணம் எப்போ வேணாலும் கட்டலாம். நீங்கள் வரும்போது அந்த சேவையில் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டா சுவாமி சந்நிதியில் உட்காண்டிருக்கணும். ஒரு 5-6 பேர் உள்ளே வந்துவிட்டு ஒருத்தர் பணம் கட்டினாலாம் அது சுவாமியே டீஸ் பண்ணுறாங்க. இந்த சேவைக்கு ஒருத்தருக்கு 500 ரூபா. அவள் 4 பேர் வந்தால் 2000 ரூபாய். எத்தனையோ செலவு பண்ணுறோம். பாண்டுரங்கனுக்கு கொடுக்கக்கூடாதா? இதில் இது மாதிரி ஒரு சேவையை இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. அதனால் பக்தாள்லாம் இப்போ அவாவா என்றைக்கு வந்தாலும் அன்றைக்கி கலந்துக்கலாம். இப்போயும் சாயங்காலம் 5 மணிக்கு வரா, இது தெரியவே தெரியாது. ஒருத்தர் எடுத்து சொன்னால் உடனே வந்து கலந்துக்கணுங்கிற எண்ணம் வரும். யார் இப்படி உண்டுன்னே தெரியாது. அதனால் இன்றைக்கி அதை தெரிவிக்கிறேன். இன்னிலேருந்து நடக்கிறது. அவாவா குடும்ப க்ஷேமத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அங்கே வேறு எந்த பிரார்த்தனையும் பண்ணலவா. இந்த சஹஸ்ரநாமத்தில் இன்னொரு கலந்துக்கிறான்னு ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்படியே நாம நட்சத்திரத்தை வாசிச்சிடலாம். அதுபோல் நம்ம பாண்டுரங்கண்டிக்கு வாசிச்சிடுவோம். இதில் யார் கலந்துக்கிறாளோ அவருடைய கோத்திரம் அல்லது நட்சத்திரம் பேர் அது சுவாமி காதில் விழுற மாதிரி சொல்லிவிடுறது. அது இன்னைக்கிலேருந்து நடக்கிறது. எந்தெந்த பக்தாளுக்கு இந்த சஹஸ்ரநாம சேவையில் ஈடுபடணுங்கிற ஒரு பாக்கியம் இருக்கோ அந்த பக்தாள்லாம் அவசியம் கலந்துக்கும். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.